ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெயின்ஸுக்கான ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த உங்களுக்கு தெரியுது, பார்த்தாவே தெரியும். லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதினவங்க இந்த ஷீட்ஸ்ல நீங்க எழுதியிருப்பீங்க. இப்ப பாருங்க, வித்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லென்த்தும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டெய்லி ஒரு கொஸ்டின் மெயின்ஸ்க்கு நீங்க எழுதுறீங்க இல்லையா, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேக்ஸிமம் அதை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பிரிண்ட் போட்டு எடுத்து எழுதி இது ஃபுல்லுமே லாஸ்ட் லைன் வரையில் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுல லைன் விட்டு எழுதுனா எப்படி இருக்கும்? ஸோ இதுலயே உங்களோட ப்ரெசன்டேஷன்ல நீங்க இப்பவே நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதிகமான வேர்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கு. ஏன்னா பாருங்க, வித் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. பழைய ஷீட்ல எல்லாம் ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதினாவே ஓகே, அந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு 8 லைன்ஸ் 7 வேர்ட்ஸ் பக்கம் எழுதுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அதிகமான கண்டென்ட் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கே நீங்க இந்த ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஷீட்டும் கொடுக்குறேன், அதே மாதிரி அந்த டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். ஒன் ஃபீட்பேக் வாங்குவீங்க இல்லையா, அந்த பத்தின டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இந்த ரெண்டுமே நான் கொடுக்குறேன். டெஃபினட்டா நீங்க ஏதோ ஒரு ரூல்டு பேப்பர்ல எழுதாதீங்க, நமக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. இந்த பேப்பர்ல எழுதுங்க, இதுதான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல எடுக்க முடியல அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் 7867 இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாவே வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு வச்சுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.